ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாம்பு இனங்களிலே மிக ஆபத்தான பாம்புகளில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த ஆப்பிரிக்காவை சேர்ந்த பிளாக் மாம்பா பாம்பு. இவனை ஒரு கொலைகார ராட்சசன் கூட சொல்லலாமா. பயங்கரமான விஷம் கொண்ட பாம்புகளில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 3/4 டன் எடையுள்ள ஒரு மாட்டை இது கடிச்சிச்சுன்னா கடிச்ச 10வது நிமிஷம் அந்த மாடு செத்து கிடக்குமா. ராஜநாகம் போன்ற விஷமுள்ள பாம்புகள் தன்னை தொந்தரவு செஞ்சா தான் கடிக்கும். ஆனால் இந்த பிளாக் மாம்பா பாம்பு ஒரு சைக்கோ வகையை சார்ந்ததான். அதாவது விலங்குகளையும் மனிதர்களையும் கண்டா துரத்தி துரத்தி கடிக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே தரையில அதிவேகமா செல்லக்கூடிய பாம்புல இது ஒரு முதல் இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம உலகின் மிக நீளமான விஷப்பாம்புகள்ல இது 2வது இடத்துல இருக்கு. இந்த பிளாக் மாம்பா பாம்பு ஒரு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான உயிரினங்களை கொண்டு சாப்பிடுதுமா. அதாவது எலிகள், பறவைகளை அதிகமா விரும்பி சாப்பிடுமா. இந்த பிளாக் மாம்பா பாம்பு நீளத்திலையும் சரி விஷத்திலையும் சரி ஒரு ராஜநாகத்துக்கு இணையா கருதப்படுதான். அதாவது நம்ம இந்தியாவில் எப்படி ராஜநாகம், அதே மாதிரிதான் ஆப்பிரிக்கால இந்த பிளாக் மாம்பா பாம்பு. இதோட பேர் தான் பிளாக் மாம்பா பாம்பு. ஆனா இது சாம்பல் நிறத்திலையும் பழுப்பு நிறத்துல தான் இருக்குமா. அப்புறம் நீங்க கேட்கலாம், அப்புறம் ஏன்டா பிளாக் மாம்பா பாம்புன்னு சொல்றாங்கன்னு. அதுக்கு காரணம் இதோட வாயோட உள்பகுதியில கருப்பு நிறத்துல ஃபுல்லா இருக்குமா. அதனாலதான் இதுக்கு பிளாக் மாம்பா பேர் வந்துச்சான். இது தனக்கு ஆபத்துன்னு தோணுச்சுன்னா தன்னோட கருப்பு வாயை திறந்து ஆக்ரோஷமா காமிக்குமா. அதையும் மீறி தொந்தரவு பண்ணா கண்டிப்பா அது பயங்கரமா கிடைக்குமா. இந்த பாம்போட தலைப்பகுதி ஒரு முக்கோண வடிவில் இருக்குமா. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஏறக்குறைய ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்குமா. இதோட உடல் அமைப்பால் இதால் எளிதில் சுழல முடியுமா. அது மட்டும் இல்லாமல் மிக வேகமாக சென்று எதிரிகளை பயங்கரமாக தாக்க முடியுமா. இந்த பிளாக் மாம்பா பாம்புகள் 8லிருந்து 14 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியதான். இதோட ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடியது. தென் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் புல்வெளிகள், மலைப்பரப்புகள் மற்றும் அடர்ந்த காடுகளில் இது அதிகமாக காணப்படும். இந்த வகை பாம்புகள் பாறை பொந்துகளையும் மரக்கிளைகளையும் வாழ்றதுக்கு அதிகமாக ஆசைப்படுமா. இந்த பிளாக் மாம்பா பாம்பால தான் உடல் நீளத்திலிருந்து 3ல் 1 பங்கு நீளம் உடம்பு உயர்த்தி ஓட முடியுமா. அதாவது தரையில இருந்து கிட்டத்தட்ட 4 அடி தூரம் வரைக்கும் உடம்பை தூக்கிக்கிட்டே ஓடுமா. இந்த பிளாக் மாம்பா பாம்புகள் பொதுவாக பகலையே அதிகமாக இறைய தேடுமா. பொதுவாக இந்த வகை பாம்புகள் எதிரியிலிருந்து தப்பிக்கிற மட்டும்தான் தன்னோட வேகமான ஓட்டத்தை காமிக்குமா. இறைய வேட்டையாடும் போது ரொம்ப பொறுமையா இருந்து ஒளிஞ்சிருந்து தாக்குமா. இந்த வகை பாம்புகளை ஏன் ரொம்ப ஆக்ரோஷமானதுன்னு சொல்றோம்னா, தன்னோட முதல் கடியிலேயே தன் முழு விஷத்தையும் செலுத்திடுமா. அது மட்டும் இல்லாம மற்ற பாம்புகள் மாதிரி இல்லாம தொடர்ச்சியா அடுத்தடுத்து கடிக்குமா. இந்த பிளாக் பாம்பை ஒரு ராஜநாகத்தை விட கொடிய பாம்புன்னே சொல்லலாம். ஏன்னா இது ஒரே கடியில 100 மில்லிகிராம் விஷத்தை செலுத்துமா. ஒரு நல்லா வளர்ந்த ஒரு மனுஷனை கொல்லணும்னா இந்த பாம்போட விஷத்துல வெறும் 10 மில்லிகிராம் விஷத்தை செலுத்தினாவே போதுமா. இருந்தாலும் இது ஒரு கடிக்கு 100 மில்லிகிராம் விஷத்தை செலுத்துமா. ஒருவேளை இந்த பிளாக் மாம்பா பாம்பு கடிச்ச அடுத்த 20 நிமிஷத்துலயே உயிர் கண்டிப்பா பிரிஞ்சிருமா. இந்த பாம்போட வெறும் 2 சுட்டு விஷம் போதுமா ஒரு மனுஷனை கொல்றதுக்கு. அதாவது முதல் சுட்டுலயே நரம்பு மண்டலத்தை பூரா சிதற வச்சிருமா. இந்த பிளாக் மாம்பா பாம்புக்கு விஷமுறிவு மருந்துக்கு இருந்தாலும் அது அதிகமாக கிடைக்கிறது இல்லையா. பாம்பு முதல் கடியிலேயே விஷத்தை முழுசா செலுத்திடுமா. அப்புறம் பொறுமையா இருந்து அந்த இறந்த பின்னாடி அதை சாப்பிடுமா. இது பெரிய அகன்ற தாடையை கொண்டதால இதை விட பெரிய உணவை கூட இது ஈஸியா முடிக்கிடுமா. இந்த பாம்பு குளிர்காலத்து தான் இனச்சரிக்கை செய்யுமா. இனப்பெருக்கத்தில் ஈடுபட்ட பெண் பிளாக் மாம்பா பாம்பு 6லிருந்து 25 முட்டை வரைக்கும் போடுமா. முட்டை போட்ட பின்னாடி பெண் பிளாக் மாம்பா பாம்பு போயிருமா. அந்த முட்டைக்கிட்டே வராதான். ஆண் பிளாக் மாம்பா பாம்பு தான் அதை அடகாத்து குஞ்சு பொரிக்குமா. 3 மாசத்துக்கு பின்னாடி குட்டி வெளியே வருமா. வெளியே வந்த குட்டி 14லிருந்து 24 இன்ச்சு வரைக்கும் நீளத்தில் இருக்குமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.